கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை நேரத்தில் அல்லாஹ் மனிதன் என்ன சொல்றான், என்ன செய்கிறான் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய முதலாவது வார்த்தை சோதனையுடைய நேரத்தில் மனிதன் என்ன சொல்கின்றான் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கவனிக்கின்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு இறக்கினானோ, ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவையும் சேர்த்து தான் அல்லாஹ் பூமிக்கு இறக்கினான். கண்ணியமானவர்களே, இப்ப அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மைதானத்தில் அந்த பாலைவன பூமியில விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க, எங்கப்பா இந்த இடத்துல விட்டுட்டு போனீங்க, எங்கப்பா இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க, ஏன்? அந்த இடம் கண்ணியமானவர்களே மனிதன் வாழ்வதற்கு எந்த விதமான தகுதியுடையதும் அல்ல. கண்ணியமானே வந்தாங்க என்னத்துக்கு சொன்னால், கணவன் இருக்கிறாரு, கணவனோட போறேன், கணவன் என்ன பார்த்துக் கொள்வாரு என்று ஒரே ஒரு நம்பிக்கையோட வந்த பெண்மணி, கண்ணியமானவர்களே இப்ப கணவன் விட்டு போட்டு எழுப்பி போறார். Alhamdulillah Rabbil Alamin, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. يا مفهم سليمان فهمني، يا معلم داود علمني. أستغفر الله أستغفر الله أستغفر الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. خير. الحمد لله. அனைத்து புகழும் ஏழு வானங்களை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாக ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், இன்னும் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் அப்பால் மோமின்களாகிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸீஅத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான காலமான ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். இனியமானவர்களே, ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய கடமைகளில் கடைசியானது. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்ணத்துவம் அடைவதும் ஹஜ்ஜை கொண்டுதான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் யூத மதத்துடைய அறிஞர்கள் சில பேர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க.
வந்து சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நாங்கள் பார்க்குறோம், அந்த ஆயத்து எங்களுக்கு எங்களுடைய விடயத்தில் எங்களுடைய வேதத்தில் அது இறக்கப்பட்டால் இறக்கப்பட்ட நாளை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, அது என்ன ஆயத்து என்று சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்தவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானாம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து நிஅமதி அலைக, கண்ணியமான அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தியாக்கி விட்டோம், பூரணமானதாக ஆக்கிவிட்டோம் என்ற குர்ஆன் ஆயத்தை ஞாபகப்படுத்த நேரத்தில் சொன்னாங்களாம், இந்த ஆயத்து உண்மையிலே எங்களுடைய விஷயத்தில் பெருநாளுடைய தினத்தில் தான் இறக்கப்பட்டுச்சு. இந்த ஆயத்து இறங்கின இடமும் எனக்கு தெரியும், இந்த ஆயத்து எந்த நேரத்தில் இறங்கி சென்றும் தெரியும். சொல்லாங்களாம், இந்த ஆயத்து இறக்கப்பட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசருக்கு பின்னால் இந்த ஆயத்து இறங்கிச்சு. அந்த நாள் எங்களுக்கு 2 பெருநாளுடைய நாளாக இருந்துச்சு. முதலாவது அந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருந்துச்சு. அது முஸ்லிம்களுடைய ஈது பெருநாள், ஏழைகளுடைய பெருநாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அரஃபாவுடைய நாள் அது ஹாஜிகளுடைய பெருநாள். அந்த நாளுடைய அசருடைய வேளையில் தான் இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கிச்சு. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தியாக்கி விட்டோம் என்ற ஆயத்து கண்ணியமானவர்களே சொன்னாங்க, இது எங்களுடைய பெருநாளுடைய நாளில் தான் இறக்கப்பட்டுச்சு என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துக்கு பின்னால ஷரியத்துடைய ஹலால் ஹராம் சம்பந்தமான எந்த சட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கவில்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், ஹஜ் இருக்குதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது கடமையாக அல்லாஹ் ஆக்கி மனிதனுடைய இஸ்லாத்தை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமலாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய காலம் என்றாலே ஒரு குடும்பத்துடைய தியாக வரலாறு தான் ஹஜ்ஜு. ஒரு குடும்பத்துடைய தியாக வரலாற்றுடைய பேர் தான். அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் வரை பார்ப்பதற்கு விரும்பினான். அவர்கள் செய்த தியாகத்தை ஒவ்வொரு மனிதனும் தியாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பினான். அதனால் ஹஜ்ஜுடைய கடமையில் 3 பேருடைய பங்கு ஆக முக்கியமானது. அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜில் கடமையாக அல்லாஹ் ஆக்கி கியாமத் நாள் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பார்த்து கொண்டு இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் முதலாவது நானும் நீங்களும் விளங்க வேண்டிய செய்தி என்று சொன்னால், நானும் நீங்களும் அந்த 3 பேருடைய வாழ்க்கையின் மூலமாக படிப்பினை அடைய வேண்டும். ஒரு ஆண் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், ஒரு சிறு பிள்ளை உலகத்தில் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்ற பாடத்தை ஹஜ்ஜுடைய காலத்தின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தாரான். கண்ணியமானவர்களே, நேரம் சுருக்கமானது, கோயிலுடைய காலம், உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால கண்ணியமானவர்களே, முதலாவது செய்தி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு முன்னுதாரணம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னான், வஇத் இப்தலா இப்ராஹீம் ரப்பஹு, கண்ணியமான வைத் இப்தலா இப்ராஹீம் ரப்பஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஞாபகப்படுத்துறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதத்தில் அல்லாஹ் சோதிச்சான். பல எக்ஸாம்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வச்சான். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஅத்தம்மஹுன்ன, அவ்வளோ எக்ஸாம்லையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாஸ். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில பெரும் பெரும் சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்திச்சாங்க. கண்ணியமானவர்களே, அவருடைய சோதனைகள் அனைத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஅத்தம்மஹுன்ன, அவ்வளோ எக்ஸாம்லையும் அவங்க பாஸ் ஆகினாங்க. எந்த எக்ஸாம்லையும் தடமாறல்ல, திக்கல்ல, யோசிக்கல்ல, பின்வாங்கல்ல. எல்லா எக்ஸாம்லையும் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஆரம்பமாக கொடுத்த சோதனை தான் அல்லாஹ் நெருப்புல போடக்கூடிய சம்பவம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். கிண்ணியமாலை கிட்டத்தட்ட தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க, 15 வயசு இல்லாட்டி 16 வயசு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புழுக்க போடுவதன் மூலமாக ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
கண்ணியமானவர்களே, அந்த சோதனையுடைய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை தன்னுடைய பொருளுக்கு வந்த சோதனை அல்ல, அவருடைய சோதனை தன்னுடைய கடைக்கு வந்த சோதனை அல்ல, அவருடைய சோதனை கண்ணியமாலே தன்னுடைய வாகனத்துக்கு வந்த சோதனை இல்ல, அவருடைய சோதனை தன்னுடைய வீட்டுக்கு வந்த சோதனை அல்ல, கண்ணியமாலே நேரடியாக தன்னுடைய உயிருடன் சம்பந்தப்பட்ட சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியமாலே நெருப்புழுக்க போட்டு கரிக்க கண்ணியமாலே சுட வைக்க போறாங்க, பத்த வைக்க போறாங்க. கண்ணியமாலே நேரடியாக தன்னுடைய உயிருக்கு வந்த சோதனை. கண்ணியமாலே உயிருக்கு வந்த சோதனையிலும் அவர்களுடைய பதில் என்ன? அவர்களுடைய மீளுதல், அவர்களுடைய திரும்புதல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம். கண்ணியமானவர்களே, அதன் மூலமாக நானும் நீங்களும் அடைய வேண்டிய படிப்பு என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் திரும்ப வேண்டியது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை நேரத்தில் அல்லாஹ் மனிதன் என்ன சொல்றான் என்ன செய்கிறான் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய முதலாவது வார்த்தை சோதனையுடைய நேரத்தில் மனிதன் என்ன சொல்கின்றான் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கவனிக்கின்றான். திருமிதி ஷரீஃப்ல ஹதீஸ் வருவதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுடைய குழந்தையை கைப்பற்றியதன் பின்னால் மலக்குமார்களிடம் கேட்கின்றான், என்னுடைய அடியானுடைய ஈர கொழுந்தை நீங்க பறிச்சுட்டு வந்துட்டீங்க, எடுத்துட்டு வந்துட்டீங்க, அந்த அடியான் என்ன சொன்னான்? கண்ணியமாலே மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அந்த அடியான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமாரிடம் கூறுகிறான், அந்த அடியான் அவ்வாறு சொன்னானா? அப்படி சொன்னால் அவனுக்கு சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்த் என்று ஒரு வீட்டை கட்டுங்கள், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகத்துமார்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கண்ணியமாலே அடியான் சோதனை நேரத்தில் என்ன சொல்றான், எப்படி நடந்து கொள்றான் என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்புழுக்க போடப்பட போறாங்க. போடப்படக்கூடிய நேரத்தில் மலக்கு வராரு, வந்து கேட்கிறார், உதவி செய்யவா? கண்ணியமாலே, நெருப்புழுக்க போட்டால் நான் சாம்பல் ஆகிருவேன், கருகி பெற்றுவேன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கண்ணியமானவர்களே, மலக்க பார்த்து சந்தோஷப்படையும் இல்லை, நெருப்பை பார்த்து பயப்படையும் இல்லை, ரெண்டையும் பார்த்து சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால், ரெண்டும் அல்லாஹ்வுடைய மக்லூக். நெருப்பும் அல்லாஹ்வுடைய மக்லூக் தான். கண்ணியமானவர்களே, மலக்கும் அல்லாஹ்வுடைய மக்லூக் தான். இதன் மூலமாக உதவியும் எனக்கு வேண்டாம், இதன் மூலமாக எனக்கு கெடுதியும் தர முடியாது. அதனால ரெண்டையும் பார்த்து சொன்ன செய்தி, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவர். கண்ணியமானவர்களே, எப்ப நானும் நீங்களும் ஏண்டையும் உங்களுடைய பிரச்சனையுடைய நேரத்தில், சோதனையுடைய நேரத்தில், நோயுடைய நேரத்தில், கஷ்டம் பிரச்சனையுடைய நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினையாத புறத்திலிருந்து உதவி செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்ததே நெருப்பை இல்லாமலாக்கி, நெருப்பை நூத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யல. அல்லாஹ் நெருப்பை நெருப்பாக வைத்து, யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல நீ சாந்தமானதாக மாறிரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு நேரடியான ஆர்டர். நெருப்பு கண்ணியமானவர்களே, அவர்களுடைய விஷயத்துல அது சாந்தமானதாக மாறிட்டு. கண்ணியமானே, சோதனை நேரத்துல, பிரச்சனை நேரத்துல நான் முகம் திரும்ப வேண்டிய இடம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அதுக்கு அடுத்த சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கண்ணியமாலே குழந்தை கிடைத்து 16 அல்லது 15 மாதங்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அவருடைய ஊரை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஊருக்கு செல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீன்ல வெளியாகிறாங்க. வெளியாகி கண்ணியமானவர்களே, போகக்கூடிய நேரத்தில் பச்சை உடம்புக்காரி அதாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 15-16 மாதங்கள் கிடைச்ச கை குழந்தையோட வெளியாகி போறாங்க.
போகக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, பிரயாணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தாங்க. இப்ப எங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி உள்ள இடம், கொஞ்சம் மரம் உள்ள இடம் வந்தேன்னு சொன்னால் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுமதி கேட்பாங்க, நாங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்கி கொள்வோமா? கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதில், இதை அல்லாஹ் உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு அனுமதி தரவில்லை, இன்னும் பிரயாணத்தை தொடருங்க. இப்படி கண்ணியமானவர்களே 2-3 இடம் கடந்ததுக்கு பின்னால ஒரு பள்ளத்தாக்கு வருது. அந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குன்னு சொன்னால், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பாலைவன பூமி, தண்ணி என்ற பேருக்கு கூட இல்ல, நிழல் தரத்துக்கு ஒரு மரம் கூட இல்ல, சுத்தி பார்த்தால் கட்பாங்கான பூமி, சரியான சூடான பூமி. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அமீனை மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த இடத்தில் தான் உங்களுக்கு தங்குறதுக்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் முன்னால வாங்க, பின்னால வாரவங்களுக்கு லேசாக இருக்கு. கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் முன்னால வந்துட்டீங்கன்னு சொன்னால் பின்னால வாரவங்களுக்கு உட்கார்றதுக்கு லேசாகும். கொஞ்சம் இடங்களை முன்னால வாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் தங்குறதுக்காக வேண்டி. அந்த இடம்தான் மக்காவுடைய பள்ளத்தாக்கு. இன்று இருக்கக்கூடிய மக்கா முக்கர்ரமா என்றது அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தங்குறதுக்கு அவருடைய மனைவியோடு அனுமதி கொடுத்த இடம். கண்ணியமாலே, இப்ப இருக்கிற மக்கா முக்கர்ரமா இருக்கிறே, இது புதிதாக உருவாக்கப்பட்டதல்ல. உலகம் படைப்பதற்கு முன்னால் இருந்து அந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவர்களே விசேஷமானதாகத்தான் அல்லாஹ் வைத்திருந்தான். உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னால உலகம் பூராக தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்துச்சு. அந்த நிரப்பப்பட்ட தண்ணீரிலும் இப்ப இருக்கக்கூடிய மக்கா முக்கர்ரமாவுடைய இடம் மட்டும் ஒரு நீல் குமிழி போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறுபடுத்தி வச்சிருந்தான். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு இறக்கினானோ, ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவையும் சேர்த்து தான் அல்லாஹ் பூமிக்கு இறக்கினான். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆர்டர் போட்டான், எப்படி நீங்க என்னுடைய அரிஷ தவாப் செஞ்சீங்களோ அது போல இந்த வீட்டை நீங்கள் தவாப் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையும் பிறப்பித்தான். அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ள பிரளயத்தின் போது அந்த ஆலயம் மேலே உயர்த்தப்பட்டது. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டும்படி அல்லாஹ் ஆர்டர் போட்டான். இன்று இருக்கக்கூடிய ஆலயம் கண்ணியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டிய ஆலயத்துடைய பகுதிதான். கண்ணியமானவர்களே, இப்ப அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மைதானத்துல, அந்த பாலைவன பூமியில விட்டுட்டு போகக்கூடிய நேரத்துல மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க, எங்கப்பா இந்த இடத்துல விட்டுட்டு போனீங்க? எங்கப்பா இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க? ஏன்? அந்த இடம் கண்ணியமானவர்களே மனிதன் வாழ்வதற்கு எந்த விதமான தகுதியுடையதும் அல்ல. கண்ணியமானே, வந்தாங்க என்னத்துக்கு சொன்னால், கணவன் இருக்கிறாரு, கணவனோட போறேன், கணவன் என்ன பார்த்துக் கொள்வாரு என்று ஒரே ஒரு நம்பிக்கையோட வந்த பெண்மணி கண்ணியமானவர்களே இப்ப கணவன் விட்டு போட்டு எழுப்பி போறார். இப்ப கணவனை பார்த்து கேட்டாங்க, எங்கப்பா விட்டுட்டு போறீங்க? கண்ணியமானவர்களே ஒரு பதிலும் இல்ல. 2வது தடவை கேட்டாங்க, ஒரு பதிலும் இல்ல. 3வது தடவை கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? கண்ணியமானவர்களே, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒன்றும் பேசல, தலையை மட்டும் ஆட்டினாங்க. ஆட்டின உடனே சொன்னாங்க, ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்ணியமானவர்களே அந்த பெண்மணியுடைய பதில் கியாமத் நாள் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் படிப்பின. சொன்ன பதில் என்ன? இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் என்னையும் என்னுடைய பிள்ளையும் இந்த வனாந்தர பகுதியில, இந்த பாலைவன பூமியில விட்டுட்டு போறதே, விட சொல்லிட்டு போனதே அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளையும் வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுடைய ஈமானியத்தான பதிலை பாருங்க. கண்ணியமானே, வாழ்றதுக்கு எந்த விதமான சூழலும் இல்லை. கொஞ்சம் போல தண்ணி, கொஞ்சம் போல சாப்பாடு, பச்சை குழந்தை, நம்பி வந்த கணவன் கண்ணியமாலே விட்டுட்டு போறாரு. அந்த இடத்துல இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் தாராளமாக விட்டுட்டு போங்க. அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியையும் அந்த பிள்ளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அந்த பெண்மணியும் அந்த பிள்ளையுடைய தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரை வைத்துள்ளான்.
அந்த பெண் கண்ணியமானவர்களே தன்னுடைய பிள்ளையுடைய சாப்பாட்டிற்காக வேண்டி கண்ணியமான எப்பயுமே யாராக இருந்தாலும் தன்னுடைய பசியை பொறுத்து கொள்வாங்க, தன்னுடைய பசியை பொறுத்து கொள்வாங்க. ஆனால் புள்ள பசியில் இருக்குது என்று சொன்னால் யாரும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. கண்ணியமானவர்களே இப்ப கொஞ்சம் போல சாப்பாடு தண்ணி அதை குடித்து பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தால், இப்ப கண்ணியமாலே அது முடிஞ்சிட்டு இப்ப பால் மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் அதுவும் நின்றுட்டு இப்ப கண்ணியமானவர்களே பிள்ளை பசியில் கதற ஆரம்பித்து விட்டது. கண்ணியமாலே இப்ப பிள்ளையுடைய பசியை இல்லாமல் ஆக்கணும். அதனால் என்ன செஞ்சா, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் தண்ணி தேடி அங்காலே மிங்காலேயும் ஓடினால், ஓடி டயர்டாவி இதுக்கு பின்னால தண்ணி கிடைக்காது என்று உட்கார்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பச்சை குழந்தையுடைய காலடியில் இருந்து அல்லாஹ் தண்ணீர் ஊற்றை வெளியாக்கினான். உடனே சொன்னாங்க ஜம்சம் நில்லு நில்லுண்டாங்க. கண்ணியமானவர்களே சொன்னாங்க அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும் அந்த நீரூற்றை பார்த்து ஜம்சம் நில்லு நில்லு என்று சொல்லல என்று சொன்னால் இந்த உலகம் பூராக தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் என்றாங்க. கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த அலைச்சலையும் அல்லாஹ் ஹஜ்ஜில் கடமையாக்கி வைத்துள்ளார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால் பாதத்திலிருந்து பட்ட இடத்திலிருந்து வந்த தண்ணி ஜம்சம்ல ஹாஜிகள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் போதுமானதாக அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியமானவர்களே படிப்பினை அடையணும். ஒரு பெண் வாழ்ந்தால் உலகத்தில் இப்படிதான் வாழணும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துட்டால் அது ஆக பெருசு, மற்ற எல்லாம் சின்னது. கண்ணியமானவர்களே நான் படிப்பினை அடையணும், அடே அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் அந்த பெண் எவ்வளவு உறுதி கொண்டிருந்தால் இன்றைக்கு எல்லா வசதி வாய்ப்பும் எனக்கு இருக்குது. ஆனால் என்னுடைய தொழுகையுடைய நிலைமையை பார்த்தால், சுபஹுடைய ஹாலாத் மஸ்ஜிதுகள்ல பார்த்தால் ஆக பரிதாபமான நிலைமை. கண்ணியமானவர்களே படிப்பினை அடைய வேண்டும். ஒரு புள்ள ஆக சின்ன புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வயசுல விட்டுட்டு போனாங்க. 15-16 மாசத்துல விட்டுட்டு போனது 6 வயசுல அல்லாஹ் ஆர்டர் போடுறான், மறுபடியும் போயிட்டு சந்திங்க. கண்ணியமானவர்களே சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன், சந்திக்க போறாங்க. அல்லாஹ் 3 நாளாக கனவின் மூலமாக பிள்ளை அறுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்டர் கட்டளை போடுகிறான். இந்த கட்டளையை செயல்படுத்த பிள்ளையை கண்ட உடனே ஒரு வயசுல விட்டுட்டு போனது 6 வயசுல வந்திருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியை பார்த்து சுகம் செய்து விசாரிக்கவும் இல்லை, பிள்ளையை பார்த்து நல்லா இருக்கிறான்னு சொல்லி கேட்கவும் இல்லை. கண்ணியமாலை விட்டுட்டு போனது வாழக்கூட தகுதி இல்லாத இடத்துல கண்ணியமாலை வந்த உடனே பிள்ளையை பார்த்து கேட்டாங்க, யா புனைய, என் அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அதுபஹுக். கண்ணியமானவர்களை சொன்னாங்க, என்னுடைய அன்பு குழந்தையே, நான் கனவு கண்டேன் உன்னை அறுப்பதை போல. கண்ணியமானவர்களே உம்மக்காரி உடனே கேட்கவும் இல்லை, என்னப்பா 6 வருஷத்துக்கு வந்ததுக்கு பின்னால வந்திருக்கிறீங்க, அதுல கண்டோடனே புள்ளை அறுக்க வேற கேட்கிறீங்க. புள்ள கேட்கவும் இல்லை, வாப்பா இப்பதான் வந்திருக்கிறீங்க, வந்த வருத்துக்கு என்ன அறுக்கிறது கேட்கிறீங்க என்று கண்ணியமாலே புள்ள ஞாபகப்படுத்தவும் இல்லை. கண்ணியமானவர்களே அந்த பிள்ளை வளர்ந்த இடம் சிறப்பான இடம். அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைக்கப்பட்ட ஒரு பெண்மணியின் மூலமாக வளர்க்கப்பட்ட வளர்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஞாபகப்படுத்துகிறான். அந்த பச்சை குழந்தையுடைய 6 வயசு பிள்ளையுடைய பதில், என் அன்பு வாப்பாவே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால், என்ன அறுக்க சொல்றது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால், இஃப் அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். கண்ணியமானவர்களே அந்த பிள்ளையுடைய பதில் என்ன, வாப்பா இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கோங்க, கியாமத்து நாள்ல என்ன பொறுமையாளர்கள்ல கண்டுகொள்வீங்க. கண்ணியமானவர்களே அறுக்க கூப்பிடுறாங்க, வாழ கூப்பிடல. கண்ணியமானவர்களே பிள்ளையுடைய பதில், வாப்பா இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கோங்க. கண்ணியமானவர்களே இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற கூடிய ஈமான் இருக்கிறே, இது ஆக பெருசு. கண்ணியமானவர்களே இது யாருடைய தர்பியத் என்று சொன்னால், தனி உம்மாவுடைய மடியில வளர்ந்தாங்க. உம்மாவுடைய தர்பியத்தை பிள்ளைகிட்ட பிரதிபலிப்பு உண்டாக்கி இருக்குது.
கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த 3 பேரின் மூலமாக ஒரு ஆண் உலகத்தில் எப்படி வாழணும், ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கணும், ஒரு புள்ள உலகத்தில் எப்படி வாழணும் என்றது கண்ணியமானவர்களே இந்த 3 பேரின் மூலமாக நானும் நீங்களும் படிப்பினை அடையணும். ஹஜ்ஜுடைய காலம் கண்ணியமாலே சிறப்பான காலம். அந்த காலத்தில் கண்ணியமானவர்களே இந்த 3 பேருடைய தியாகத்தை தான் அல்லாஹ் முழு ஹஜ்ஜாக அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியமாலே ஹஜ்ஜே 2 விதமான தாவத்து. முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை ஹஜ்ஜ காபத்துல்லாவை கட்டினத்துக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டாங்க. ஹதீஸ்ல வருது, யாரெல்லாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏலான அறிவிப்பை கேட்டாங்களோ அவங்க எல்லாம் லப்பேக் என்று சொன்னாங்க. யாரெல்லாம் எத்தனை தடவைகள் லப்பேக் என்ற வார்த்தையை சொன்னாங்களோ அவர்கள் அத்தனை தடவைகள் ஹஜ்ஜு செய்வாங்க என்றது ஹதீஸுடைய கருத்து. அதே போல கண்ணியமாலே 2வது செய்தி, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹஜ்ஜு கூப்பிட்டாங்களோ அதே போல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரு தாவத்தை கொடுத்தாங்கன்னா, ஹஜ்ஜில் இருந்து முழு உம்மத்துக்கும் தீன் எடுத்துட்டு போங்க, ஹஜ்ஜில் இருந்து முழு உம்மத்துக்கும் தீன் எடுத்துட்டு போங்க. ஹஜ்ஜத்துல் வதால 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியில கண்ணியமானவர்களே தீன் எடுத்துக்கொண்டு முழு சைடுக்கும் முழு உலகத்துடைய மக்களுக்கும் கொண்டு போயிட்டு சேர்த்ததுதான் ஹஜ்ஜுடைய ஆகப்பெரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்குது. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய காலத்தின் மூலமாக பெரும் படிப்பினைகள் எடுத்து வாழ்க்கையை சீராக்கிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்து தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.